சவுண்ட் ஆஃப் ஜாய் ஊழியங்கள் வழங்கும் தேவ சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட தேவ சத்தமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் வணங்குவோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தை கட்டி எழுப்புகிற உம்முடைய வார்த்தை, ஆசீர்வதிக்கிற உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு கூட அது ஆசீர்வாதமாக வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்ன ஏக்கத்தோடு நோக்கத்தோடு இருக்கிறார்களோ பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்களோடு கூட பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ சித்தம் எங்களை கொண்டு ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட தேவ சத்தமாக தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்ட வேத வார்த்தை மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். எது முதல்? எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினாரோ, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் வந்து இறங்கினார். அதன் பின்பு மத்தேயு 4:1 நாம் பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு சோதிக்கப்படும்படியாய், பிசாசினால் சோதிக்கப்படும்படியாய் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அங்கு 40 நாட்கள் பிசாசு சோதனைக்குள்ளாக அவர் கடந்து போக வேண்டியதாக இருந்தது. அந்த பிசாசின் சோதனை அவர் ஜெயித்த பின்பு தேவதூதர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படியா இப்படியெல்லாம் நடந்தது. அது முதல் இவ்வளவு காரியங்களும் நடந்தது அன்று முதல். என்றைக்கு இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை பெற்று கரையேறி வந்தாரோ, என்றைக்கு அவர் பிசாசை ஜெயித்து வந்தாரோ, வனாந்திரத்தின் பாதையை கடந்து வந்தாரோ, அது முதல் முதலாவது இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். முதலாவது இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இன்றைக்கு இப்படிப்பட்டதான இந்த மனம் திரும்புங்கள், ஒரு காலத்திலே பார்த்தால் எங்கு பார்த்தாலும் தெருக்களில் நின்று கொண்டு எங்கு பார்த்தாலும் நாம் இந்த வார்த்தையை நாம் கேட்க விடும். பாவியே, நீ மனம் திரும்பு, இதோ இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்ற சத்தம் தேசம் முழுவதும் நாம் துணித்ததை ஒரு நாட்களில் நாம் கேட்க முடிந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த கால சூழ்நிலையிலே இப்படிப்பட்டதான வார்த்தைகளை நாம் கேட்பது மிக அரிதாகிவிட்டது. நாங்களும் ஊழியத்தின் பாதையிலே கடந்து போய் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் இப்பொழுது செழிப்பின் உபதேசம் தான் தலைவிரித்து ஆடுகிறது. கிருபையின் உபதேசம், கிருபையின் உபதேசம், கிருபையின் உபதேசம் என்று சொல்லி இன்றைக்கு எவ்வளவோ உபதேசங்கள் தேசத்திலே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து முதலாவது செய்த பிரசங்கமே நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு முதல் பிரசங்கத்தை கொண்டு வந்தார். அதாவது தேவனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் பரலோக ராஜ்யம் செல்லுவதுதான் இயேசு கிறிஸ்துடைய முக்கியமான நோக்கமாயிருந்தது. இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துடைய முக்கியமான நோக்கமாயிருந்தது. அதனால்தான் சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது கூட, அந்த ஜபத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது கூட, பரமண்டங்களிலே உம்முடைய சித்தம் எப்படி செய்யப்படுகிறதோ அப்படியே இந்த பூமியிலும் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துடைய முக்கியமான நோக்கம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டப்பட வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது. அதற்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதனால்தான் அவர் தேவனுடைய விரலினாலே பிசாசை துரத்தின பொழுது, லூக்காவிலே இருக்கிறது, தேவனுடைய விரலினாலே பிசாசை துரத்தின பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்ட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அதனால் தான் இயேசு முதலாவது ஒரு பிரசங்கத்திலே அவர் சொன்னால், மனம் திரும்புங்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையில இருந்து நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை நாம் யாருக்கெல்லாம் பிரசங்கிக்கிறோம்? அவிசுவாசிகளுக்கு இந்த வார்த்தைகளை நாம் பிரசங்கிக்கிறோம். தெருவில் இருக்கிறவர்களுக்கு நாம் இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். முக்கியமாக வேண்டுமானால் கிறிஸ்துமஸ் நாளிலே வேண்டுமானால் இந்த வார்த்தை எங்காவது ஒரு இடத்திலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆனாலும் கூட இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கூட இன்றைக்கு கேரல் ரவுண்டு போறவங்க எல்லாம் gift வாங்குவதிலும் அந்த காணிக்கை வாங்குவதில் தான் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறதே தவிர முக்கியமான தேவனுடைய நோக்கம் இன்றைக்கு நிறைவேறவில்லை. யாருக்கு இந்த வார்த்தை முதலாவது சொல்லப்படுகிறது? சபைக்கு தான் சொல்லப்படுகிறது. தேவ ஜனங்களுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அது வேதம் முழுவதும் இருப்பதை நம்மாலே பார்க்க முடியும். யோவேல் 2வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசித்து பாருங்கள். யோவேல் 2:11 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமா இருக்கிறது, அதை சகிக்கிறவன் யார்? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமுமாய் இருக்கிறது, அதை சகிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய நியாய தீர்ப்பு அவரோடு கூட வரப்போகிறது. அவனவனுக்கு தக்கதான பலனை அளிக்கக்கூடிய கிரியை அவரோடு கூட வரப்போகிறது. அந்த பலன் அவரோடு கூட வரப்போகிறது. அதனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள், அவருடைய 2ஆம் வருகை. இன்றைக்கு கிருபையின் உபதேசங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், செழிப்பின் உபதேசங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களே, ஜனங்களை தவறான பாதையில் இன்றைக்கு சபைகள் நடத்தி கொண்டு போகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பெரிதான நாள், பெரிதும் பயங்கரமான நாள் ஒன்று வரப்போகிறது. அவருடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டிலேயே தொடங்க போகிறது. இன்றைக்கு எங்க பார்த்தாலும் சபைகளிலே அசுத்தம் நிரம்பி போயிருக்கிறது. எங்க பார்த்தாலும் பாவம் தலைவிரி ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு குடும்பங்களிலே பார்த்தால் அநேக குடும்பங்கள் ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறார்கள், தேவ பிள்ளைகளின் குடும்பத்தில் தான் அதிகமான விவாகரத்துகள் நடக்கிறது. தேசத்திலே கணக்கெடுத்து சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கு அதிகமான விவாகரத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லி, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இதோ சீக்கிரமா இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவரோடு கூட வரப்போகிறது. ஆகவே நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுதே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுதே சொல்லி இருக்கிறார், பரலோக ராஜ்யம் சமீபமாய் வந்து விட்டது என்று சொல்லி. அங்கு பவுல் சொல்லுகிறார், ஆண்டவருடைய நாள் சீக்கிரமாய் இருக்கிறபடினாலே சிரிக்கிறவர்கள் சிரிக்காதவர்களை போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், மனைவிகளை உடையவர்கள் மனைவிகளை அல்லாதவர்களை போலவும் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் எச்சரிக்கிறார், நமக்கு எச்சரிக்கிறார். இன்றைக்கு செய்திகள், இப்படிப்பட்ட செய்திகளை கேட்பதற்கு யாருக்குமே பிரியம் கிடையாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் அதை கேட்பதற்கான லட்சக்கணக்கான கூட்டங்கள் ஓடி வருவார்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வீட்டிற்கு 4 வீடு தருகிறார் என்று சொன்னால் அதற்கு சாட்சி சொல்ல ஒரு கூட்டம் எழும்பி வரும். ஆண்டவர் நீங்கள் நினைத்ததற்கு மேலாக உங்களுக்கு கொடுக்க போகிறார், இவ்வளவு நகை தரப்போகிறார், இவ்வளவு பணம் தரப்போகிறார், இந்த நாட்களே உங்க திருமணம் நடக்க போகிறது, இன்னைக்கு உங்க வேலை கிடைக்க போகுது, இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார் என்று சொல்லுகிற பிரசங்கத்தை கேட்பதற்கான ஜனங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். அறிவு இல்லாததினாலே என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி ஆவியானவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்க இன்றைக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அங்கு காணிக்கை வந்து குவிகிறது. ஆனால் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி கடினமான ஒரு உபதேசத்தை கொடுப்போம் என்று சொன்னால் அந்த உபதேசத்தை கேட்பதற்கு ஆள் இல்லை. நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்னை என்ன வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு தேவை புகழ் அல்ல, பெருமை அல்ல, தேவ ராஜ்யம் எப்படியாகிலும் கட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட தான் நாங்கள் எங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நிற்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? இந்த காலம்
கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம்தான் நாம் இங்கு ஜீவனோடு இருக்க போகிறோம். நித்தியமாய் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டிய நாட்கள் இதோ சமீபமாய் வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் பார்க்கிறபடி இன்றைக்கு உலகமே மூன்றாவது உலக போர் வந்து விடுமோ என்று சொல்லி பயந்து நடுங்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? மூன்றாவது உலக போர் வந்துவிட்டால் நிச்சயமாக தேவனுடைய முடிவு வரும் என்று சொல்லி உலகம் முழுவதற்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து விடுவார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய நியாய தீர்ப்பு வருகிறது என்று தெரியும். இனி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் குழந்தையாக வரப்போவது இல்லை, ஏதோ ஒரு முன்னணியிலே வந்து படுத்து கிடப்பது இல்லை. அவர் நமக்காக இனிமேல் ரத்தம் சிந்த போகிறது இல்லை, இனிமேல் அவர் அடிக்கப்பட போகிறது இல்லை. வரப்போகிறவர் ராஜாதி ராஜாவாக, அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவராக, அவர் நியாயாதிபதியாக, நியாய தீர்ப்பை செய்கிறவராக, வெண் சிங்காசனத்திலே உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிறவராக அவர் வரப்போகிறார். கிருபையின் காலம் அடைக்கப்படும் முன்னதாக தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். நீங்கள் எப்படி மனம் திரும்ப வேண்டுமாம்? யோவேல் 2வது அதிகாரம் 12வது வசனம் வாசித்து பாருங்கள். நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உபவாசிக்கிற கூட்டங்களை காணோம். இன்றைக்கு உபவாச ஜெபம், தேசத்திற்கென்று உபவாசிக்கிற ஜனங்களை காணோம், தேசத்திற்கென்று அழுகிற ஜனங்களை காணோம், ஆத்துமாக்களுக்கு என்று அழுகிற ஜனங்களை காணோம். நான் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் சொத்து சேர்க்கணும், என் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும், என் பிள்ளைகள் நன்றாக வாழ்ந்து இருக்கணும். அல்லேலூயா! நீங்கள் அப்படிப்பட்ட சுயநலவாதியாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவர்களே அல்ல என்று சொல்லி உங்களை எச்சரித்த ஆவியானவர் பேசுகிறார். இந்த இன்மைக்காக மாத்திரம் நீங்கள் இயேசுவை பின்பற்றுவீர்களானால் உங்களுடைய நிலைமை பரிதபிக்கப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி என்னுடைய வேதம் சொல்லுகிறது. இன்மைக்கான ஆசீர்வாதத்திற்காக இன்றைக்கு ஊழியக்காரர்களை பார்த்தாலே, முன்பெல்லாம் ஊழியக்காரர்களை பார்த்தால் ஐயோ இவர் பரிசுத்தவான் என்ற ஒரு பயம் நமக்குள்ளே வரும். அந்த பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது நமக்கு மிகுந்த ஆசையாக இருக்கும். இப்படிப்பட்ட பரிசுத்தவானாக நாம் மாற வேண்டுமே என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு ஏக்கம் வரும். அப்படியெல்லாம் இருந்தது போக இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் கிருபையின் உபதேசத்தையும் செழிப்பின் உபதேசத்தையும் சொல்லிக்கொண்டு தங்களை முழுவதுமாக ஒரு நகை கடையை போல தன்னை அலங்கரித்துக் கொண்டு 14 கார் இருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரருக்கு இத்தனை கார் இருக்கிறது, என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், இத்தனை பில்டிங் இருக்கிறது, இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, அது போதாதென்று மனைவிக்கு நான் பள்ளிக்கூடம் வைத்து கொடுக்க போகிறேன், கிஃப்ட் கொடுக்க போகிறேன். இன்றைக்கு உபதேசங்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு இருக்கிறது போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது. எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக நீங்கள் கவலைப்படாது இருங்கள் என்று சொல்லி இயேசு அழகாக சொல்லி இருக்கிறார். காட்டு புஷ்பத்தை பாருங்கள், சாலமோன் கூட அப்படி உடுத்தி இருந்தது இல்லை. அவ்வளவு அழகாய் காட்டு புஷ்பத்தை உடுத்துவிக்கிற தேவன் நம்மை உடுத்துவிக்க போதுமானவராய் இருக்கிறார். அவர் சீஷர்களை அழைத்த பொழுது, அவர்களை ஊழியத்திற்கு அவர் அனுப்பின பொழுது, 2 பேராக அனுப்பின பொழுது வழிக்கு பையையாவது பணத்தையாவது வஸ்திரத்தையாவது நீங்கள் கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு சொல்லி அனுப்பினார். அவர்கள் திரும்ப வரும்பொழுது இயேசு அவர்களிடத்திலே கேட்கிறார், உங்களுக்கு ஏதாகிலும் குறைவு இருந்ததா என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட சீஷத்துவம் எங்கே? அப்படிப்பட்ட சீஷர்கள் எங்கே? ஏதோ ஒரு சிலர் மாத்திரமே ஆண்டவருக்காக தங்களையே இழந்து, தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவருக்கு பின் செல்லுகிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ என்னை நேசிப்பாய் என்று சொன்னால், நீ என் பின்னே வர விரும்பினால், நீ உன்னை தானே வெறுத்து உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி வேதம் அழைக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்படிப்பட்ட உபதேசம் எல்லாம் எங்கே போயிற்று இந்த நாளிலே? இப்படிப்பட்ட உபதேசங்கள் எங்கே என்று ஆவியானவர் கேட்கிறார். அதாவது அவர்களுக்கு தெரிந்ததை போல அவர்களுக்கு இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் வைத்து ஆபிரகாமை கர்த்தர் இப்படி ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார், அதே போல் உன்னையும் ஆசீர்வதிப்பார். 10 வீடு கட்டி 400 பேருக்கு நீ வாடகைக்கு விட்டு பணத்தை சம்பாரிச்சு எல்லாவற்றையும் செய்து சொத்துக்களை சேர்த்து நீ போகும்போது எண்ணத்தை கொண்டு போக போகிறாய்.
அதனால்தான் வேதத்திலே தெளிவா இருக்கிறது, ஒருவன் நன்றாக அறுவடை செய்து நல்ல அறுவடையா இருக்கும் பொழுது பண்டக சாலையை கட்டி இதை நான் சேர்த்து வைக்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது ஒரு சத்தம் கேட்டது, இன்றைக்கு நீ மரிப்பாயானால் இவற்றை எங்கே கொண்டு போவாய்? இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பார், இன்றைக்கு நீங்கள் மரிப்பீர்களே ஆனால் நீங்கள் எங்கே போவீர்கள்? நீங்க இறந்த பின்பு தேவ பிள்ளைகளை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், ஒரு குண்டூசியை கூட உங்களால் கொண்டு போக முடியாது. நீங்கள் கொண்டு போகிறது என்ன? நீங்க கொண்டு போகும்பொழுது ஆண்டவர் அங்கு பார்த்து கேட்பார், என்ன எனக்கு கொண்டு வந்தாய்? நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் 10 வீட்டை பூமியில உங்களுக்காக கட்டி வச்சிருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுவீங்களா? நான் இத்தனை கார் வாங்கி வச்சிருக்கேன் ஆண்டவரே உங்களுக்காக சொல்லுவீங்களா? இல்ல ஆண்டவரே நான் இவ்வளவு நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? ஒரு குண்டூசியாவது கொண்டு போய் நீங்க ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே உமக்காய் நான் இதை கொண்டு வந்தேன் என்று நீங்கள் கேட்க முடியுமா? முடியாது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒன்றை மாத்திரம்தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார், நீங்கள் இங்கே சேர்த்து வைக்க வேண்டாம். இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் இங்கே உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதிருங்கள், நீங்கள் அங்கே சேர்த்து வையுங்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கதான் உங்க பொக்கிஷம் இருக்கணும், இங்க இல்ல. தேவன் ஒருவேளை உங்களை ஆசீர்வதித்திருப்பாரே ஆனால் நிச்சயமாக தேவனுடைய வீட்டிலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். இந்த உலக ஆசீர்வாதம் வரும், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவற்றை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்கள் கரத்திலே நம்பி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தான் ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரானால் அதனோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். ஆனால் அப்படி அவர் கொடுத்தாரே ஆனால் அதை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு விரிவாக வீட்டை கட்டி கொண்டிருக்கிறீர்களா? இல்ல பல மடங்கு சபை இத்தனை லட்சம் வர வேண்டும் என்று சொல்லி அப்படி கட்டி கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவர் ராஜ்யத்தை கட்டும்படி நீங்கள் இங்கே உங்க பணத்தை, உங்கள் பொருளை, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் செலவழிப்பீர்களே ஆனால் அது உங்களுக்கு பரலோகத்திலே சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கும். நீங்கள் இங்கே ஏழைகளுக்கு வாரி கொடுத்தீர்களானால் நீங்கள் தரித்திரனாக போவதில்லை, அது பரலோக பொக்கிஷத்திலே அந்த அக்கவுண்ட்ல உங்களுக்கு நிரம்பி போயிருக்கும். பூமிக்குரிய அக்கவுண்ட்ல நீங்க நிரப்புறதில்ல பெரிய காரியம், அங்க நீங்க நிரப்புறதுதான் பெரிய காரியம். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இது இம்மைக்கான ஆசீர்வாதம், இது இங்கோடு முடிந்து போயிடும். ஆனால் நித்திய காலமாக நீங்கள் அந்த அக்கவுண்ட்ல, பரலோக அக்கவுண்ட்ல சேர்த்து வைக்கும் பொழுது அதற்கு உண்டான ஆசீர்வாதத்தை நீங்கள் நித்தியமாக தேவனை நீங்க அனுபவிக்க முடியும், அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். நீங்கள் இங்கே கர்த்தருக்கென்று இழக்கும் பொழுது நீங்கள் பரலோகத்திலே நித்தியமாய் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வீர்கள். அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, இங்க நீங்க எவ்வளவு இழக்கிறீங்களோ அதற்கு தகுந்த மகிமையான ஒரு வாசஸ்தலம் பரலோகத்திலே என் ராஜா உங்களுக்காக கட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி மனம் திரும்ப வேண்டும் என்று யோவேல் சொல்லுகிறார். உங்கள் இருதயத்தை கிழித்து கொண்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். வஸ்திரத்தை அல்ல, உங்கள் துணியை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து கொண்டு இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி திரும்புவீர்களே ஆனால், தேவன் பட்சமாய் திரும்புவீர்களே ஆனால், தேவ ராஜ்யத்தை கட்டும்படி நீங்கள் திரும்புவீர்களே ஆனால், பரலோக ராஜ்யம் தான் என்னுடைய நோக்கம், என்னுடைய முழு நோக்கமும் முழு ஆசையும் முழு விருப்பமும் தேவ முழு சித்தமும் பரலோக ராஜ்யம் தான் என்று சொல்லி ஆண்டவருடைய பட்சத்தில் நீங்கள் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். உங்க பாவத்தின் வாழ்க்கையிலே இருந்து நீங்கள் மனம் திரும்பும்படி இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். தேவ பிள்ளைகளே, பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டே போகாதிருங்கள். ஒரு பாவத்தை மறைக்க இன்னொரு பாவம், அந்த பாவத்தை மறைக்க இன்னொரு பாவம், ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், இப்படியே உங்கள் வாழ்க்கை போகுமே ஆனால் உங்கள் வாழ்க்கையை உங்களால் யாராலும் காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு அனுக்கிரக காலம், இன்றைக்கே உங்க ரட்சணிய நாள். மனம் திரும்பும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். உங்கள் பெருமையை விட்டு விடுங்கள். நீங்கள் நீதிமான் என்று சொல்லுவீர்களே ஆனால் நீங்கள் உங்களை நீங்களே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். பாவத்தை அறிக்கையிடுகிறவன் தேவனிடத்திலே இரக்கம் பெறுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் பாவத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அறிக்கையிடுங்கள். நான் நீதிமான் என்று உங்களை சொல்லாதிருங்கள், நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று சொல்லாதிருங்கள். தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். யோசேப்பை போல நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். நான் ஒரு தவறும் செய்யவில்லை என்று நீங்கள் சொல்லலாம், ஆனால் அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் உங்களோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். எலியாவை போன்ற தீர்க்கதரிசிகள், எலிசாக்களை போன்ற தீர்க்கதரிசிகள் இந்த நாளிலே எழும்ப வேண்டும்.
வேண்டும். யோவான் சானகனை போல தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும். அன்றைக்கு இருந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் பாவத்தை எச்சரித்தார்கள், முகத்திற்கு நேராக எச்சரித்தார்கள். தீர்க்க தரிசனம் அப்படி சொன்னார்கள், நீ மனம் திரும்ப வேண்டும். தாவீதிடத்திலே நாத்தான்வேல் வந்து சொல்லும் பொழுது அதை உவமையோடு கூட சொல்லி, அந்த மனிதன் நீதான் என்று ராஜாவுக்கு முன்பாக தைரியமாக தீர்க்க தரிசனம் வைத்த நாத்தான்வேல். ஹல்லேலூயா. இன்றைக்கு அது எங்கே? தேவ பிள்ளைகள் பாவம் செய்கிறார்கள் என்று தெரிந்தோம், அதை பூசி மழுப்பி அப்படித்தான் கொண்டு போகிறார்களே தவிர முகத்திற்கு நேராக எச்சரித்து அவர்களை மனம் திரும்புவதற்கு நேராக நடத்துகிற தீர்க்கதரிசிகள் எங்கே? இன்றைக்கு தீர்க்க தரிசனம் வருகிறது. கர்த்தர் உனக்கு வீட்டை கொடுக்கிறார், கர்த்தர் உனக்கு காரை கொடுக்கிறார், கர்த்தர் உனக்கு ஆண் பிள்ளையை கொடுக்கிறார், கர்த்தர் உனக்கு பெண் பிள்ளையை கொடுக்கிறார். இதுதான் இன்றைக்கு தீர்க்க தரிசனம். இத்தனை மாதத்திலே உனக்கு திருமணம் நடக்கும், இத்தனை மாதத்திலே உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தேவ பிள்ளைகளே, தேவனை குறித்து தீர்க்க தரிசனம் எங்கே? பாவத்தை குறித்து எச்சரிக்கிற தீர்க்க தரிசனம் எங்கே? அன்றைக்கு எலிசா கேட்டார் கேயாசியை பார்த்து, நீ அவனிடத்திலே போய் வாங்கும் பொழுது என்னுடைய மனம் உன்னோடு கூட வரவில்லையா? அப்படி எச்சரிக்கிறதான தீர்க்க தரிசிகள் எங்கே? சிரியா தேசத்திலே அங்க ராஜா சொல்லுகிறான், இங்கு இருந்து எல்லாவற்றையும் அங்கு சொல்லுகிற ஒற்றன் யார் என்று கேட்கும் பொழுது சிரியா தேசத்தான் சொல்லுகிறான், அங்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், ராஜாக்களின் அறையிலே கூட, படுக்கை அறையிலே கூட நடக்கிறதை சொல்லுகிற தீர்க்கதரிசி இருக்கிறான் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு எங்கே? யோவான் சானகன் ஏரோதின் முகத்திற்கு நேராக உன் சகோதரனின் மனைவியை நீ வைத்திருக்கிறாய் என்று எச்சரித்ததான யோவான் சானகன் எங்கே? சபைகள் இன்றைக்கு பாவம் செய்கிறார்கள் என்று தெரிந்தோம், பாவத்தின் வழியிலே நடக்கிறார்கள் என்று தெரிந்தோம், அவர்களை எச்சரிக்காத, அவர்களை பூசி மழுப்புகிறதான, அவர்களை தடவி கொடுக்கிறதான தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். எச்சரிக்கணுங்க. அப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் சபைக்கு தேவையில்லை, வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியாக என்னை நிறுத்தும் ஆண்டவரே என்று கேளுங்கள். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு வேண்டும். பேதுரு சொல்லுகிறார், அனனியா சப்ரா இடத்திலே தேவனிடத்திலே போய் சொல்லுகிறதுக்கு உன் இருதயத்தை நிரப்பின சாத்தான் நிரப்பினது என்ன? ஒருவர் வந்து உங்களிடத்தை நான் பாவம் செய்யல என்று போய் சொல்லுவாரா? ஆனால் சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று கேட்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் எங்கே? அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, தேவ ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. நியாயம் விசாரிக்கிற இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது? அந்தரங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது? யாருக்கும் தெரியாது என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவருக்கு மறைவாக ஒன்றுமில்லை. நீங்கள் வீட்டிற்குள்ளே செய்கிறது வெளியிலே வந்து நிற்கும் ஒரு நாள் வரப்போகிறது. நீங்கள் மறைவாய் செய்கிற பாவங்கள் கூரைக்கு மேலே வந்து நிற்க போகிறது. அன்றைக்கு உங்கள் முகத்தை நீங்கள் எங்கே வைத்துக் கொள்ளுவீர்கள்? உலகம் பார்க்கும்படியாய், பூமியின் ஜனங்கள் அவ்வளவு பேரும் பார்க்கும்படியாய் உங்கள் பாவம் அங்கு சொல்லப்படும். அப்பொழுது எங்கே வைத்திருப்பீர்கள் உங்கள் முகத்தை? நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை குறித்து அது நியாயம் தீர்க்கப்படும். அப்பொழுது என்ன செய்வீர்கள்? மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய ராஜ்யம் இங்கே கட்டப்பட போகிறது. நீங்கள் தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். சபைகளில் இப்படிப்பட்ட உபதேசங்கள் எழும்ப வேண்டும். தேவ பிள்ளை, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்பவங்க எனக்கு போன் பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரியும். அதே நான் வந்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், உங்க கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார், உங்களுக்கு நீங்க கேட்டுக்கொண்ட காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார், பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்யும் முடியும் என்று நான் சொல்வேனே என்றால் எனக்கு 1000 போன் வரும். ஆனால் இப்படிப்பட்ட உபதேசத்தை சொல்லும்போது ஒரு போனே வராது, எனக்கு தெரியும். ஆனால் நான் கர்த்தருடைய வாயாக இந்த இடத்துல நிற்கிறேன். ஆவியானவர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரமே சொல்லும்படியாக நான் இந்த இடத்திலே வந்து நிற்கிறேன். ஆகவே இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பும்படி தேவன் உங்களை எச்சரிக்கிறார். உங்கள் காரியங்கள் எப்படி இருக்கிறது? நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொழில் செய்கிறவர்கள் எப்படி உங்கள் தொழிலை செய்கிறீர்கள்? ஆண்டவருக்கு உண்மையாக உங்கள் தொழிலை நீங்கள் செய்கிறீர்களா? ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் தராசு சரியாய் நிற்கிறதா? இல்ல உங்கள் தராசு கள்ள தராசுகளா இருக்கிறதா?
அரசாங்க வேலையில இருக்கிற கிறிஸ்தவர்கள் லஞ்சம் வாங்காத, ஊழல் வாங்காத ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீர்களா? ஆண்டவருக்கு உண்மையாக செய்கிறீர்களா? கர்த்தர் அதை பார்க்கிறார். ராஜ்யம், தேவ ராஜ்யம் அவர்களை கொண்டுதான் கட்டப்படும். எங்களுடைய வீட்டிலே ஒரு வேலை பார்க்கும்போது நாங்கள் நினைத்தால் இந்த தூத்துக்குடியில எத்தனையோ வீடுகளை வாங்கி நாங்கள் வாழ முடியும். அப்படிப்பட்ட வேலைதான் எங்க கணவர் பார்த்து கொண்டிருந்த வேலை. ஆனால் அதிலே ஒரு நாளைக்கு லஞ்சம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு வேண்டுமானாலும் லஞ்சம் வாங்க முடியும். அவங்க எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆபீசராக இருந்ததுனால ஒரு சர்டிபிகேட்டுக்கு 150 ரூபாய் வைத்தா கூட ஒரு நாளைக்கு 150 சர்டிபிகேட் கொடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு லஞ்சம் வாங்க முடியும். சர்டிபிகேட்டுக்குள்ளேயே வச்சு மறைத்து வைத்து கொடுப்பாங்க. ஆனா எங்க பிரதர் என்ன செய்வாங்க என்று சொன்னால், அதை அப்படியே வா, முதல்ல நீ எடு, கையில் எடு, திருப்பி கொண்டு போ என்று சொல்லி விடுவார்கள். எங்க பிள்ளைங்களை கேட்கும் போது, நீங்க இவங்களுடைய பிள்ளைங்களா? அப்போ உங்க வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க தான் தூத்துக்குடியிலே கோடீஸ்வரர்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஒரு சொந்த வீடு இல்லை. நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்பது கர்த்தர் அறிவார். எங்களுடையது எல்லாம் கர்த்தருடையதாக இருக்கிறது. ஆண்டவர் யாருக்காவது எதையாவது செய்யுங்கள் என்று சொன்னால் உடனடியாக நாங்கள் அதை அப்படியே செய்வோம், கீழ்ப்படிந்து விடுவோம். கர்த்தருக்காக வாழ்வதிலே நாங்கள் பிரயாசப்படுகிறோம். இந்த உலகத்திலே எங்களுக்கு ஒன்று இல்லை என்று சொன்னாலும் பரலோக அக்கவுண்ட்லே நாங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக் கொண்டு இருக்கிறோம். தேவ ராஜ்யத்திலே நாங்கள் சேர்த்து வைத்துக் கொண்டு இருக்கிறோம். நாள் ஒன்று வரும், அந்த நாள் அதை விளங்க பண்ணும். உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது? லஞ்சம் வாங்குறீங்களா? கள்ளத்தராச பிடிக்கிறீங்களா? தொழில உண்மையா இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கை சரியில்லை என்று சொன்னால் நீ கிறிஸ்தவன் என்று சொல்லாதே. நீங்கள் தேவனோடு கூட உள்ள உறவிலே நீங்கள் சரியா இல்லை என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. தேவனோடுக்குள்ள உள்ள உறவு எப்படி இருக்கிறது? தேவனோடு உள்ள உங்கள் ஐக்கியம் எப்படி இருக்கிறது? அதிகாலையிலே தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? கர்த்தர் பேசுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா? தேவனோடு நீங்கள் பேசுகிறீர்களா? என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொல்லி இருக்கிறாரே, நீங்கள் அதற்கு சத்தத்தை கொடுக்கிறீர்களா? சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீங்களா? அந்த சத்தத்தை உங்களுக்கு கேட்க முடியுதா? தேவனுடைய நடத்துதலை உங்களால் காண முடியுதா? அன்றைக்கு இருந்த ஏனோக் தேவனோடு சஞ்சரித்தான். 300 ஆண்டுகளும் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு அவன் ஆண்டவரோடு கூட நடந்தான். walk with God, he is walk with God. தேவனோடு கூட அவன் நடந்தான், சஞ்சரித்தான். வேதம் இங்கிலீஷ்ல சொல்லுகிறது walk with God, தேவனோடு கூட நடந்தான். நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? சாத்தானோட கூட நடந்து கொண்டு இருக்கிறோம். சாத்தானுக்கு கை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சாத்தானோடு நாம் ஐக்கியம் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது? தேவனோடு நீங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் வேறு யாரோடு நடக்கிறீர்கள்? நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதிகாலையிலே எழும்பி தேவனை தேடவில்லை என்று சொன்னால் அந்த வீட்டிலே தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வரும்? தேவன் எப்படி அங்க வாசம் செய்வார்? உன் பாளையம் எங்கிலும் நான் உலாவுகிற தேவன், உன் பாளையம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே. பாளையத்துக்கு புறம்பே போய் தன்னுடைய இயற்கை கழிவுகளை எடுக்கும்போது கூட அதை போட்டு மூட வேண்டும், அதன் மேல் குச்சி வைக்க வேண்டும். எவ்வளவு நல்ல அழகாய் தெளிவாய் தேவன் பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறார் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது? தேவன் வாசம் பண்ணுகிற நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது? நம்முடைய வாசஸ்தலம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் அங்கு உலாவுகிறாரா? தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கிறதா? தேவனோடு கூட நீங்கள் நடக்கிறீர்களா? தேவ சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் கிறிஸ்தவர்கள். இல்லை என்று சொன்னால் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லாதிருங்கள். நான் வேதத்தின் அடிப்படையிலே தான் சொல்லுகிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் சிலுவையில் அறைந்திருப்பார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவன் தாங்க கிறிஸ்தவன். எவ்வளவு வேணாலும் ஆசைப்படலாம், எவ்வளவு வேணாலும் விருப்பப்படலாம், எல்லாவற்றையும் நான் நடத்தலாம். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது, நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்புகிறோம். ஆண்டவரே, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. தகப்பனே, ஒரு நாளும் எங்களுக்காக நீர் சிந்தின ரத்தத்தை அசுத்தம் என்று நாங்கள் எண்ணி
மிதிச்சிடக்கூடாதப்பா. குமாரனை நாங்கள் மிதிச்சிடக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் அசட்ட பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. அந்த கோபாக்கினைக்கு நியாய தீர்ப்புக்கு நாங்கள் ஆளாகிடக்கூடாதப்பா ஆண்டவரே. கிருபை இறங்கட்டுப்பா. இதோ ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தேவன் கிரியை செய்யுங்கப்பா. இவர்கள் மேல் ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறீர், பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறீர். இவர்களை கொண்டு மகா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறீங்கப்பா. அதற்காய் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்புகிற ஒவ்வொருவர் மேலும் தேவ ராஜ்யம் இறங்க வேண்டுமா? இப்பொழுது நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய மகிமை ஆண்டவரே, இயேசுவை போல் மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை இயேசுவை போல் மாற்றும்படியாக, கிறிஸ்துவின் பூர்ண வளர்ச்சிக்கு தக்கதாய் நாங்கள் வளரும்படியாக எங்களை உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். இதோ நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் உம்மோடு கூட வரப்போகிறது. நாங்கள் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஜெயம் கொண்டவர்கள் கர்த்தாவை உம்மோடு கூட உம்முடைய வலது பாரிசத்திலே உம்மோடு கூட அமர்ந்து அரசாளுகிற கூட்டத்திலே நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா. கைவிடப்பட்ட கூட்டத்திலே நாங்கள் இருக்க கூடாது ரட்சா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நிற்க தேவன் கிருபை தருவீராக. ஒவ்வொருவரும் மனம் திரும்பி தேவர் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.